வந்து உங்களை முருகராவே நிஜமாவே நீங்க தான் முருகர்னு நினைச்ச தலைமுறைகளும் இருக்காங்களாமே? இருக்காங்க. அதாவது எப்படின்னா, அது ஒரு சம்பவம் சொன்னா ஷாக் ஆகிடுவீங்க. சொல்லுங்க. சிலோன்லேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணான். ஐயா, நேற்று இந்த படம், உங்கள் படம் பழைய படம் பார்த்தேன், அசல் முருகமாகி இருக்கிறீங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், தம்பி அப்போ எனக்கு நடிக்கவே தெரியாது, அதுக்கப்புறம் தான் நாடகம் பண்ணி நடிப்புன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அது ஜஸ்ட் தோற்றம் பார்த்து அப்படியே முருகன் மாதிரி இப்போ நடிக்க தெரியாது அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அதனால தான் நீங்கள் முருகன் மாதிரியே இருந்தீங்க, இப்போ நடித்து என்ன முருகன் நான் கெடுத்துருப்பீங்க, இப்போ ஆக்ட் பண்ணிப்பீங்க, ஆக்ட் பண்ணாத முருகன் கிடையாது, தோற்றம் தான் முருகன், நீங்கள் முருகனை கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா. அவன் சொன்னான், எங்கள் தாத்தா பாட்டி வந்து ஹனிமூனுக்கு முருகன் பார்த்தாங்களாமா. அப்போ அந்த ஒரு முருக பக்தர் கூட படம் பார்த்துருந்துருக்காரு. படம் பார்த்துருக்கும்போது அறுபடை வீடு திருமுருகான்னு பாட்டு, சீர்காழி பாட்டு வரும். அந்த எண்ணில் ஜெயலலிதா ஒரு பக்கம் மயில்மா இருக்க ஷாட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு உயிர் போயிடுச்சு அவருக்கு. புராண படத்தில் வந்து எந்த கடவுமே வயசாகாது, ஞாபகம் வச்சுக்கோ. 47 வயசு முருகன் கேள்விப்பட்டிருக்கியா? 87 வயசு முருகன் கேள்விப்பட்டிருக்கியா? 40 வயசு விஷ்ணு கேள்வி. எந்த எல்லாருமே அந்த 20-23 தோற்றம் மாதிரியே இருப்பாங்க. அது நமக்கு மாட்டிச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, கிட்டத்தட்ட எல்லா கடவுள் வேஷங்களையும் தசாவதார வேஷமே நான் வந்து திருமால் பரம்பியில் போட்டேன்.